எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறமாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். धिर 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 धिंदन धिर 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 धिरन धिंदन धिर 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 धिरन धिंदन धिर 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 धिरन धिंदन धिरन धिंदन धिरन धिंदन बम बम रिवरिद धिरन धिंदन धिरन धिंदन धिरन धिंदन बम बम रिवरिद बम बम रिवरिद रिद निधनि बनि 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 धरि धनि धनि बनि बम 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 रिवरिद रिद निधनि बनि हरि बनि धरि धनि धनि बनि बम बम सनि केळ्मणिदा மலைப்பாயும் வேதாளம், மனம் காய்க்கின்ற மரமேறும், மனம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், அந்த பாசத்தை பந்தாடும், அந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபும் தீராது பாடடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 சந்தானம், சந்தானம், இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துமே இருந்த சந்தனம் கொஞ்சம் கோணலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஷோ, உனக்கு சந்தானம்னு பேர் வச்சதுக்கு பதிலாக சந்தனம்னு பேர் வச்சிருக்கலாம். எப்போ பார் சந்தனத்தை குழச்சி இட்டுண்டு கண்ணாடியில் அழகு பார்த்துட்டு, நானும் இந்த ஆற்றுக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைடா. நீங்கள் இந்த ஆற்றுக்கு வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் இந்த ஆற்றை விட்டு போகிறதா இல்லை. ஏன் போகணுன்றேன்? நான் இந்த ஆற்றுல இருக்கிறதால தான் இந்த அகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஆற்றுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மேய்க்கிறதுக்கே ஏன் பாடு ஓம்பாடுன்னு இருக்கு. இதில் மாமா வேற நித்தியத்துக்கும் என் பொறுப்புகளை அதிகரிச்சுட்டே போகிறார். இப்போ கூட பாரு, இந்த ஹோமத்தை முழுமையாக நடத்த வேண்டிய பொறுப்பு ஒன்று தான் சேஷுன்னு என் தள்ள கட்டிட்டார். அப்பா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டா. நீங்களா வழியே போய் கேட்டிருப்பேன். வேறு வழி இல்லைன்னு அப்பாவும் சம்மதம் சொல்லியிருப்பா. இப்போ இந்த ஆராய்ச்சி தேவையா? அப்பா வரத்துக்குள்ள ஹோமத்தில் வந்து கலந்துக்கோ. அடுத்தது அவனை கலப்பணும். சிவராமா, சிவராமா, என்னடா பார்த்து வரப்படாதா? அதே திருப்பி நானும் கேட்கலாம். இதை பாரு, ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்கப்படாது. ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்குள்ள நேக்கு தாவு தீந்துரு போல் இருக்கு. நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எங்க பொறுப்பு எங்களுக்கு தெரியும். உங்க பிரதாபத்தை பத்தி பிரஸ்தாபிக்க வேண்டாம், வழி விடுங்க. அது எப்படிடா? அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒத்துமை, அதுவும் என்ன மட்டம் தட்டுறதுல? அத்திம்பேர், இந்த தலைமுறையில அண்ணா தம்பி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா அந்யோன்யமா இருக்கும். வரப்போற தலைமுறை எப்படி இருக்குமோ? ஏன் குடுமி பிடி சண்டையா கூட இருக்கலாம். குடுமி பிடி சண்டையா? குடுமியே இருக்காதுடா. போயிட்டானா?
லோச்சா ஆ அடுப்பு பத்த வச்சிட்டியா? ஆ ம். நானும் உங்க கூட கூட மாட ஒத்தாசையா இருக்கலான்னு பார்த்தா இவனை விட்டு எழுந்திருக்கவே முடியல. அடடடடே, நாங்க என்னடா இத்தனை பேர் தங்கம்? இருக்கோமே, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீ குழந்தைய மட்டும் கவனிச்சுண்டா போறோம். அடடே, முழிச்சுட்டானா? 2 குழந்தைகளும் அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எது யாருன்னே தெரிய மாட்டேங்கிறது. சில சமயம் எனக்கே அந்த சந்தேகம் வந்துடுறது. இவன் குடிக்கிற பாலையும் போடுற சத்தத்தையும் வச்சுதான் இவன் லக்ஷ்மணன்னு அடையாளம் கண்டுக்க வேண்டியிருக்கு. சரி சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. பாத்துக்கோ. சரி 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 சரி, தூங்கு தூங்கு தூங்கு. ஜூ ஜூ ஜூ, அழப்படாது. தூங்கு 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 தூங்கு. ஏண்டி காமோ, அரிசியில அப்புறமா கல்ல பொறுக்கலாம், சத்த தேங்காய் துருவி குடுறி. ஏண்டி அவையும் பாலமணிய பத்தி அப்பாக்கு தெரியுமோ? எது அவ காத்தால தூரமானது தானே, என் ஆத்துக்கார்ட்ட சொல்லி சொல்லிருக்கேன். உன் ஆத்துக்காரர்கிட்ட சொன்னாதான் அது உலகம் முழுக்க பரவிடுமே. அப்படி போட்டேன்னா நீ தேங்காய் துருவு. ஆமா, இந்த ருக்கு எங்க போய் தொலைஞ்சா? என்கிட்ட கேட்டா எங்கேயும் தொலைஞ்சு போகல. உங்க சீமந்த புத்திரன் பின்கட்ல உட்காந்து நன்னா மண்ல விளையாடிட்டு இருந்தான். அவனை தர தர தரன்னு இழுத்துன்னு வந்தேன். இந்தடா இப்படி உட்காரு. பாலாமணி கொல்ல பக்கத்துல உட்காந்துன்னு கண்ணை கசக்கிட்டு இருந்தா. அவளுக்கு சமாதானம் சொல்லணுமோனோ. தேங்காய் 2 மூடி போறாது, இன்னும் துருவிக்கோ. அதனால தள்ளி நின்னு சமாதானப்படுத்திட்டு வந்தேன். ரசத்துல உப்பு போட்டாச்சோ? ஆமா, ரசத்துல உப்பு போட்டாச்சா, பாயசத்துல வெல்லம் போட்டாச்சா, நன்னா வக்கனையா கேள்வி கேளு. அரிசியில இன்னும் கல்லே பொறுக்கல. அதுக்கு தானே வந்துட்டு இருக்கேன். அவளை ஏண்டி ஏதாவது சொல்லிட்டே இருக்க? அவளால முடிஞ்சதை பண்ணிட்டு தானடி இருக்கா. உப்பு போடுறேளா? போடுங்க போடுங்க. அவளை நான் ஒன்னும் சொல்லலடிமா. என் வாய் வேற சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கும். ஆச்சு, சாஸ்திரிகள் வந்துடுவா. போட்டது போட்டபடி இருக்கு. எல்லாரும் அவாவா வேலைய கவனிப்போம். 1000 தான் சொல்லு, நாம எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்கறச்ச போன வருஷம் நம்ம பாத்துல சந்தான கோபால ஹோமம் நடந்ததே, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா ஆமா, கந்திருஷ்டி படாம இருக்கணும். ஏண்டிமா, கொஞ்சம் அந்த கருவேப்பிலை ஆஞ்சு கொடுத்துரு. அப்போ நான் சங்கர சாஸ்திரிகளோட பொண்ணா இந்த ஆத்துக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ வெங்கட்டோட ஆத்துக்காரியா வளைய வளைய வந்துட்டு இருக்கேன். என்னடி இது, ஆம்படியா பேரை சொல்லிட்டு இருக்க? நாக்கு கூசல. என் ஆத்துக்காரர் பேரை தானே சொன்னேன், உங்க ஆத்துக்காரர் பேரு சொல்லலையே. ஓ, அந்த ஆசை வேற இருக்கா? ஆம்படியாம் பேரை சொல்றதும் ஆம்பளைகள் பேரை சொல்றதும் மரியாதை குறைச்சாலும் உனக்கு தெரியாதா? இங்க பாருங்கோ, என் ஆத்துக்காரரை நான் எப்படி வேணா கூப்பிடுவேன். அதுக்கான அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. ஏன் கொடுக்க மாட்டா? அவன் வெகுளி, அவனை நன்னா மடக்கி போட்டு வச்சுட்டு இருக்க. அவர் என்ன பாயா மடக்கி சுருட்டி வச்சுக்கிறதுக்கு? அஷோ, முள்ள முள்ள என்னடி முள்ள நொல்ல? அவ பேசிட்டே இருப்பா, நான் கேட்டுட்டே இருக்கணுமா? இங்க பாருங்க, என் ஆத்துக்காரர் நல்ல சுய புத்தியோட சுய அறிவோட தான் செயல்பட்டு இருக்காரு. அவரை பத்தி யாரா தேவையில்லாம பேசினேன்னா எனக்கு கேட்ட கோவம் வரும். அப்புறம் இந்த ருக்கு வாயில வரதை யாராலையும் சகிச்சுக்க முடியாது. ஆமா ஆமா, இப்ப மட்டும் ரொம்ப சகஜமா சௌஜன்யமா பேசிட்டு இருக்க பாரு. சகிச்சதுக்கு என்ன குறைச்சு நான் என்ன சக மரியாதை சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன இல்லாம வாய் வாய் பேசி நான் வாய் சொல்லிட்டு சும்மா மரியாதை என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்கு நீ மரியாதை கொடுக்க நீ வம்புக்கு பாருங்க, இவ சதா இப்படி பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இருக்கா. ஒரு நிறுத்தவளே. சும்மா இருக்கறதா பார்த்தா விசேஷ நாள் அதுமா 2 பேரும் மல்லுக்கு நிக்காதீங்கோ. இல்ல மணி, நானும் பாத்துட்டேன். இவ என்ன மட்டம் தட்டுறதுல இருக்கா. சரி, நான் இங்க இருந்தா தானே வம்பு. நான் போறேன், கூடத்துக்கே போறேன். தேவையில்லாம என்னோட மண்ணையை யாரும் உருட்ட வேண்டாம். கூடத்துல இருந்து மட்டும் இல்ல, நீ இந்த ஆத்த விட்டு போயிட்டாலே எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். சரியா சொன்ன அவையும். சில சமயம் எனக்கு கூட நினைப்பு வருது, எல்லாரையும் ஆக விடாம பண்றதுக்கு தான் இந்த ஆத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காளோன்னு தோன்றது. லோச்சா, அனாவசியமா அந்த பொண்ணை குறை சொல்லாத. உங்க அக்காவும் காத்துன்னு இருக்கா, எப்படாப்பா ருக்குவ சீண்டலான்னு. அவ 4 வார்த்தை சொன்னா இவா 8 வார்த்தை சொல்றா. நல்ல கதையா இருக்கே. இப்போ நான் ஆகாதவளாயிட்டேனா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, ருக்கு கிட்ட வாயை கொடுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல வந்தேன். ஏற்கனவே இந்த ஆத்துல முன்னாடி இருந்த சந்தோஷம்லாம் குறைஞ்சுன்னு வருது. பெரியவா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சுண்டு போகணும். ஆமா, சின்னவா தாம் தும்னு குதிப்பா. அவளுக்கு ஏத்த மாதிரி நாம நம்மள மாத்திக்கணும். அவ நம்மள தூஷிச்சாலும் நாம பொறுத்துட்டு போனோம், அப்படிதானே? அடுப்பங்கரையை கவனிக்காம இப்படியே மாத்தி மாத்தி பேசின்னு இருந்தேன்னா சாதம் குழஞ்சு கூழாயிடும், கறி அடி புடிச்சு கருகிடும். நீங்க இருங்கோ, நாங்க பாத்துக்கிறோம். அவையும் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம், அப்பா வந்துடுவா. யார் வேணாலும் அவளுக்கு பறிஞ்சுக்கட்டும். ஆனா என்னால பேசாமலாம் இருக்க முடியாது. அவளை வழிக்கு கொண்டு வரேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்பா வந்துட்டு இருக்கா, அப்பா வந்துட்டு இருக்கா.
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, ஏன் நிக்கிறீர்கள்? எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. என்ன அம்புஜம் அல்ல? கை குழந்தை இருக்கு இல்லையா, அதனால பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கா. நான் கூப்பிடுறேன். மன்னி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சிரமப்படுத்தாத அவளை. ஏன் அங்கேயே நின்னுண்டு கிட்ட வாங்க. ராமசுபு இல்லையா? அவன் என்னைக்கு வந்திருக்கான் இன்னைக்கு வரத்துக்கு? அவனுக்காக காத்துட்டு இருக்கிறது வியர்த்தம். சரி சரி சரி. நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியா இந்த குடும்பத்தையே காத்து ரட்சிக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட படம் எங்க? நம்ம ஆத்துல எந்த ஹோமமா இருந்தாலும் அவர் தானே பிரதானமா இருப்பார். அது நீங்க வந்து சொல்லி அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலான்னு தான் காத்துட்டு இருக்கேன். மழுப்பத மறந்துட்டேன்னு சொல்லு. என்னண்ணா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க ஷாம்பு எங்க? அவன் தானே பிரதானமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இல்லைண்ணா அது என்ன வேற எங்கேயாவது அதிக வரும்படி வருதுன்னு போயிட்டான் அவன்? அபச்சாரம் அபச்சாரம் அதெல்லாம் இல்லைண்ணா, ஒரு சின்ன அசௌகரியம். என்ன இங்க வர முடியாம அப்படின்னு அசௌகரியம் அவனுக்கு? என்ன தயங்குற? என்ன சொல்லு. ஒரு அசம்பாவிதம். சொல்லு, என்னாச்சு சொல்லு, நான் கேட்டுன்னு தானே. ஷாம்போட தோப்பனார் இன்னைக்கு கிளம்புற காலமாயிட்டார். ஏண்டா கணேசா, அதை போய் இப்ப சொல்லுவானே? இல்லைண்ணா, அண்ணா தான் துருவி துருவி கேட்டா. எல்லாம் அவளோட கர்மா. இந்த ஹோமம் எதுக்காக யாருக்காக அப்படின்னு பலதரப்பட்ட சந்தேகங்கள் எல்லார் மனசுலையும் ஓடின்னு இருக்குன்னு தெரியும். எல்லாரும் கூடி கூடி பேசின்னு இருக்கேன்னு தெரியும். ஒரு சில விஷயங்களை எல்லாருக்கும் தெரிவிக்கிறது நல்லது, ஒரு சில விஷயங்களை தெரிவிக்காம இருக்கிறது நல்லது. இப்போ இந்த ஹோமம் நடக்கிறதுக்கான காரணம் ரெண்டாவது வகையை சேர்ந்தது. இந்த சோமசேகர கணபாடிகள் வாயிலிருந்து வர வார்த்தை சத்திய வாக்காத்தான் இருக்கும். அதை மீறி நான் என்றைக்குமே செயல்பட்டது இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, அத்யைவா மரணமஸ்து யுகாந்திரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம்ன தீராக. நியாயம், தர்மம், நேர்மை, நியமம், நிஷ்டை இது எல்லாத்தையும் விடாமல் கடைபிடிக்கிறவன் நான். சமீப காலமாக நான் எல்லாத்திலிருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும் ஒதுங்கி இருக்கேன்னு பரவலாக ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் நான் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது. அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழலில் இப்போ நான் இல்லை. அதுவும் தவிர ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாத்திலிருந்து விடுபட்டு வானப்பிரஸ்தம் போகிறது தான் சனாதன தர்மம் நமக்கு காட்டியிருக்கிற வழி. அந்த வழியை, அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன்.
60 வயசு நெருங்கிட்டேன். இதுக்கப்புறம் ஆசாபாசங்கள்லாம் திறந்து ஒரு விவேகியா ஞானியா வாழறது தான் உச்சிதம். இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இந்த குடும்பம் இதே மாதிரி ஒன்றா இருக்கணுங்கிறது தான். குறைஞ்சபட்சம் நான் இந்த பூமியில் இருக்கிற வரை. இந்த ஒரு ஆசையை இன்னும் என்னால் துறக்க முடியல. எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட சேம லாபத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோமம். இதை தாண்டி இன்னும் சில காரணங்கள் இருக்கு, அது என்னோட இருந்துட்டு போட்டோம். சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எல்லாரும் நன்னா பிரார்த்திச்சுக்குங்கோ. கணேஷ ஆரம்பிச்சுடலாமா? ஓம் கணானாம் த்வா கணபதிம் கவீம் கவீனாம் உபவஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன்னோதவித் சீதசாதனம். ஓம் மகாகணாதிபதயே நமः. அப்பா, மாமா மாமா என்னாச்சு மாமா? அப்பா, அப்பா மாமா என்ன பண்றது மாமா? அப்பா என்ன பண்றது? மாமா மாமா அப்பா யாரும் குடிக்க ஜலம் பண்றாங்களே, சீக்கிரம். அப்பா என்னாச்சு? மாமா. அப்பா கடவுளே, அப்பா எழுந்துங்க. மாமா என்ன பண்றது மாமா? என்ன பண்றதுப்பா? என்ன சோதனை? மாமா. அப்பா எழுந்துருங்க. மாமா மாமா அப்பா கண்ணு தரங்க. மாமா அப்பா என்னாச்சுப்பா? எழுந்துருங்க. மாமா என்னாச்சுப்பா? தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்தது சாதாரண நெஞ்சு வலி தான். மாரடைப்புலாம் எதுவும் இல்லைன்னு மருத்துவர் சொன்ன பிறகுதான்
எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி, மன சமாதானம். என்னதான் மனசு சமாதானம் அடைஞ்சாலும் மாரடைப்பு இல்லைன்னு சொன்னது ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் உள்ளூர ஒரு கவலை அரிச்சு பிடுங்கிறது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா இந்த மாதிரி உடைஞ்சு போய் ஒதுங்கி இருந்ததே கிடையாது. அந்த கம்பீரமே இழந்த மாதிரி தோன்றுது. அதை நினைச்சாலே துக்கம் தொண்டை அடைக்கிறது. சுகமத்தியே ஸ்திதம் துக்கம், துக்க மத்தியே ஸ்திதம் சுகம், துவயமன்யோ அந்நிய சம்யுக்தம், புரோச்சதே ஜல பங்கவத். நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் துக்கம் வருதும், அதே மாதிரி ரொம்ப துக்ககரமாக இருக்கிற சமயத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வோ செய்தியோ வருது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதாவது தண்ணியும் மண்ணும் கலந்த சேரு மாதிரி ஆயிடும். நெஞ்சு வலி வந்ததேன்னு கவலைப்படுறதா, மாரடைப்பு இல்லேன்னு சந்தோஷப்படுறதா, சர்வம் கர்மானுசாராணி. புரியுறது மாமா. இனிமே தான் நீங்கள் உங்களை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கணும். குடும்ப பொறுப்புகளை குறைச்சிக்கணும். உங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஓய்வு தான் இதுக்கு மருந்துன்னு வைத்தியரே சொல்லிட்டாரே. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா என் மனசுல இருக்கிறத என்னால சொல்லாம இருக்க முடியாது. அப்பா தம் மனசுல ஏகத்துக்கு பூட்டி வச்சுட்டு இருக்கார். ஏக்கத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கார். பலவிதமான ஏமாற்றங்கள். இது எல்லாமே சங்கரன் மாமா துர்மரணத்துல ஆரம்பிச்சது. அதுக்கு பிராயச்சித்தமா ருக்குவை இந்த ஆத்து மாட்டு பொண்ணா ஏத்துண்டது. இல்லைனாலும் ருக்கு வெங்கட்டுக்கு தான்னு ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. இப்போ என்ன, ருக்கு இந்த ஆத்துக்கு வந்ததுனால தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல வரல? அதுல நோக்கு என்னடி சந்தேகம்? அவ ஒரு தீர்மானத்தோட தான் இந்த ஆத்துக்குள்ள வந்திருக்கா. ஒத்தருக்கொத்தர் ஆக விடாம பண்ணிட்டு இருக்கா. நம்ம அப்பாவை கைக்குள்ள போட்டுன்னு இருக்கா. கைக்குள்ளேயும் போட்டுக்கல, பைக்குள்ளேயும் போட்டுக்கல. ஏதாவது உளராதீங்க. உங்களுக்கும் அவளுக்கும் ஆகல, அதனால அபாண்டமா பழி சுமத்தக்கூடாது. மற்றவாளோடலாம் அவ சௌஜன்யமா தான் இருக்கா. சௌஜன்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டு வருது. போட்டி, பொறாமை, புகைச்சல், ஏரிச்சல் இதெல்லாம் அதிகரிச்சுட்டு வருது. இப்படியே போனா அது எங்க போய் முடியுமோன்னு கவலையா இருக்கு. மாமா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதையெல்லாம் நினைச்சு நீங்க ஏன் உடம்ப வருத்திக்கிறீர்கள்? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி நான் இருக்கேன்னு முன்னாடி வந்து நிக்க வேண்டியது. போன கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். மணி பூஜை எடுத்து நெய்வேத்தியத்துக்கு அணுசுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்பவே தயாரா இருக்கு. நைவேத்தியம் நீ எதுக்கு நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போன? ஏன், நானும் மடிதானே. மடியா இருந்தா மட்டும் போராது, முறையும் தெரிஞ்சிருக்கணும். என்ன முறை? பண்டிகை நாள் அன்னைக்கு நெய்வேத்தியத்தை பாலாமணி கொண்டு வைக்கிறது தான் இந்த ஆத்து முறை. மண்ணி துளசிக்கு விளக்கேத்த போயிருக்கா. போனா போய் கூப்பிடணும். முந்திரி கொட்ட மாதிரி நானும் முந்திக்க கூடாது. இங்க பாருங்க, நெய்வேத்தியத்தை யார் கொடுத்தாலும் பகவான் ஏத்துப்பார். கண்ணப்பனார் சரித்திரம் படிச்சது இல்லையா? அதிக பிரசிதமா பேசுறத நிறுத்து. இந்த ஆத்து வழக்கப்படி சில அதிகாரங்கள்லாம் மூத்த மாட்டு பொண்ணுக்கு தான். சில அதிகாரம் தானே, கடைசி மாட்டு பொண்ணுக்குன்னு சிலது உண்டோனோ அதுல இதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ருக்கோ, என்ன மாமா? என்ன அங்க கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா என்ன அங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம்? இங்க பூஜை கூட பண்ண விடாம இந்த பாரு, மேதாவித்தனமா பேசாத. அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு நிக்கிற உனக்கு இந்த ஆத்துல சில சலுகைகள் கொடுத்துருக்கேன், அதை துஷ்பிரயோகம் பண்ணாத. என்னவா ருக்குக்கு?
ருக்குவை நீங்க சத்தம் போட்டு இல்லைன்னு அதுக்கு கோச்சுண்டு கொல்லப்பக்கம் போய் அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. கற்பூர அரத்தைக்கு வரல, பிரசாதம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறா. சார் நாங்க தான் நாத்தனார், ஏதாவது சொன்னா தப்பா போயிடுறது. ஆத்துக்கு பெரியவர், நீங்க கூட ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னா அது என்னப்பா குணம் அது? ருக்கு, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது காதுல வேலையா? பாத்தியல எழுந்து ஓடி வராம உட்கார்ந்த இடத்துல இருந்து அலட்சியமா பாக்குறது. இப்ப உள்ள வரப்போறியா இல்லையா? திமிரு திமிரு உங்கள்கிட்டயே. நான் உள்ள வந்தேன்னா நீங்க எல்லாம் தீட்டாடுவேன். நான் ஆத்துல இல்ல, இப்பதான் விசேஷம் நல்லதுமா இப்படி ஆயிடுத்தேன்னு நினைச்சுட்டேன். வருத்தமா இருந்தது. நான் இந்த ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற முதல் பெரிய விசேஷம். கட்டுப்படுத்திக்க முடியல. தப்பு உங்க பேர்ல இல்ல, என் பேர்ல தான். உங்களை அடக்கி வச்சிருக்கணும். நீங்க சொன்னதை கேட்டு நீங்க வந்த பாருங்க. கிரகச்சாரம் கிரகச்சாரம். வேணும்னே நெய்வேத்தியத்தை தான் கொண்டு வந்து வைக்கிறது, பின்கட்டில் உட்காந்து அழிச்சாட்டியம் பண்றது. வேஷம், எல்லாம் வேஷம், மனசு பூரா விஷம். இதோ பாரு, உனக்கு அவளை பிடிக்கலன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி அவ வந்த நேரம் ஒன்று கிடக்க ஒன்று நடந்தது. அதுக்காக எல்லாத்துக்குமே அவ தான் பொறுப்புன்னு சொல்றது சரியில்லை. பாலாமணி சொல்றது தான் சரின்னு எனக்கும் படுறது. நீங்க அனாவசியமா அவளை சந்தேகப்படுறேன்னு எனக்கு தோன்றது. இப்படித்தான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். கடைசியில உங்களையும் அவசியம் பண்ணிட்டாளா? என்னது இது வசியம் கிசியன்னு வேண்டாத வார்த்தையெல்லாம்? ஆமா, நானே இப்ப வேண்டாதவள தான் ஆயிட்டேன். ஆனா கூடிய சீக்கிரம் நான் சொன்னது சரின்னு ஆகுறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யாரு சொல்றது சரின்னு எனக்கு இப்ப புரியல. ருக்கு பண்ற சில காரியங்கள் அறியாமையால பண்றாளா இல்ல அறிஞ்சுதான் பண்றாளான்னு எனக்கு தெரியல. இதுல தெரியறதுக்கும் புரியறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம குடும்பத்தை பிளவு பண்றதுக்குன்னே உள்ள புகுந்திருக்கா அந்த லங்கினி. இந்த பாரு, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் பேசப்படாது. இங்க பாருங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அப்பாக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே அவதான். என்னமோ அவளே சல்லில தூக்கி வச்சு வேண்டாம். என்ன சத்தங்க? மாமா மாமா, நீங்க சிரமப்படாதே, நான் பாத்துக்கிறேன். என்ன சத்தாங்க? என்ன ஒரே சத்தம்? உன்னை பத்தி ஒருத்தர் ஒன்னும் பேசல. ஆமாமா, உன்னை பத்தி இல்ல, நீ போய் படுத்துக்கோ. வெங்கட்டு அண்ணா காத்துன்னு இருப்பா. என்ன பத்தி பேசுறதுக்கு ஒன்னும் இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன சத்தம் அப்படின்னு அப்பாவோட குரல் கேட்டது. அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். அது கொல்லை பக்கத்துல ஒரு பூனை வந்துட்டு போயின்னு இருக்கு.
ஆத்துக்குள்ள பூனை நுழையிறது அபசகுனம்னு சொல்லுவா. சரி, பாலை கொடுத்தா குடிச்சிட்டு போயிடும்னு பார்த்தா இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி குடிக்காம வளைய வளைய வந்துட்டு இருக்கு. எப்படி விரட்டுறதுன்னு புரியல. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. சரி காமு, நான் போய் படுத்துக்கிறேன், நீயும் படுத்துக்கோ, அவ பேசிட்டு இருக்கட்டும். மன்னி, எனக்கும் தூக்க கண்ணை சொக்கிறது, நானும் போய் படுத்துக்கிறேன். நான் மட்டும் தனியாக இருந்தா உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு ஏதாவது பேசுவா. நானும் போகிறேன். பூனைய விரட்ட போறீங்களா? இந்த பூனை மற்றவாளை விரட்டிட்டு இந்த ஆத்தையே ஆள போறது கூடிய சீக்கிரம்.